வரேன் வா. சூப்பர் சூப்பர் முதல்வரே. இதனாலதான் உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்குது. நீங்களும் எல்லார் மனசையும் வெஞ்சு எந்த துறையில கால் பதிச்சாலும் அதை சக்கப்போடு போட்டு சிம்மாசனத்துல உட்காந்துடுறீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நான் இவ்வளவுக்குள்ள சந்தோஷமா ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கல்வி பார்த்தேன். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சரி, அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நம்முடைய ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அது எதிரியோட சண்டை போட்டு பயங்கரமா, அதாவது வீரத்தீர செயல்கள் புரிஞ்சிருக்காரு. அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகத்திலையும் தோள்பட்டையிலும் காய அடைஞ்சதுக்கு அப்புறமும் விடாம எதிரியோட சண்டை போட்டு நம்ம நாட்டுக்காக அவ்வளவுக்குள்ள ஒரு வீரத்தீர செயல் புரிஞ்ச அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சக்ரா நாயகன் விருதை இப்போ ரீசெண்டாக கொடுத்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரர் தான். தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? ஸோ அவருக்கு தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ராணுவ வீரருக்கு பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை அளிக்கிற விதமாக அவங்களை கூப்பிட்டு 48 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் காசு உலையை வழங்கி கௌரவிச்சாரு. ஸோ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் கூட நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதுல என்ன, எல்லாருமே யூஸ்ஃபுல்லா எந்த முதலமைச்சராக இருந்தாலும் இதை பண்ணுவாங்கல்ல அப்படி சொன்ன எங்களுக்கு தோணும். ஆமா, ரைட் தான். எந்த முதலமைச்சர் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டு ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு அரை சாதனையை பண்ணா அவங்களை கூட்டுப்படி காசு எல்லாம் கொடுப்பாங்க, வைப்பாங்க, போட்டோவும் எடுத்துப்பாங்க. எனக்கு கூடுதலா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண விஷயம் தான். அதாவது அந்த ராணுவ வீரருடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வாங்கி அந்த போர்ஸ் கொடுத்தது மட்டும் கிடையாது, அந்த ராணுவ வீரருடைய குழந்தைய தூக்கி மடியில வச்சு, அதாவது அவர் முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து மடியில அந்த குழந்தைய வச்சு கொஞ்சினாப்புல ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது தான் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ராணுவ வீரருக்கு 48 லட்சம் ரூபாய் அந்த காசோட கொடுத்துருப்பாங்களா, அது கூட பெருசா அவருக்கு வந்து அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. ஆனா அவருடைய மகனை, குழந்தைய முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் தான் மடியில வச்சு அந்த முதலமைச்சர் நாற்காலில உட்கார்ந்து ஒரு போஸ்ட் கொடுத்தாருல, அது அது வந்து பெரிய விஷயம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வேற எவ்வளவு பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்களை வீட்டு பிள்ளை, ஏதாவது ஒரு அப்படி இப்படி யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல வச்சிருந்தா கூட எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. நான் விமர்சனம் தான் பண்ணியிருப்பேன். ஆனா ஒரு ராணுவ வீரருடைய மகனை அந்த குழந்தைய அப்படி மடியில வச்சுட்டு அந்த சீட்ல உட்காந்தாருல, ஏன்னா ராணுவ வீரர்ங்கிறவங்க அவ்வளவுக்குள்ள நம்ம அவங்களுக்கு இந்த மரியாதையை கொடுக்கணும். ஏன்னா நாமெல்லாம் இப்ப நாட்டுக்குள்ள சாதி மதம் அந்த சண்டை இந்த சண்டைன்னு போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். ஆனா நாமெல்லாம் இப்படி சுதந்திரமா இருக்கிறதுக்கு காரணமே எல்லையில உள்ள ராணுவ வீரர்கள் தான். தங்களோட உயிரை துச்சமா மதிச்சு நம்மளுக்காக அங்க, ஏன்னா எத்தனை பேர் உயிரே கொடுத்துருக்காங்க. இப்ப மேஜர் முகுந்த் வரராஜன் பார்த்திருப்போம்ல, அமரன் படத்தினுடைய கதாநாயகன், உண்மையான கதாநாயகன். சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு தானே. சோ அப்படி இருக்க பட்சத்துல அந்த ராணுவ வீரருக்கு உண்டான அந்த மரியாதையை கொடுக்கிற விதமா அவர் பண்ண விஷயம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த எத்தனை முதலமைச்சர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கூப்பிட்டு அந்த குழந்தைய வாங்கி லைட்டா கொஞ்சிட்டு தொட்டு பார்த்துட்டு அந்த போட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனா அந்த குழந்தைய வாங்கி தான் மடியில உட்கார வச்சு தன்னுடைய முதலமைச்சர் நாட்களில் உட்காந்து வச்சார்ல, அது வந்து பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசுக்கு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னும் பாத்தீங்கன்னா யாராலும் எட்ட முடியாத உயரங்கள்லாம் அவர் எட்டுறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொல்லி கொடுத்து நம்ம இப்படி பண்ணுனா நமக்கு அப்படி கிடையாது. அவர் இயல்பாவே குழந்தைய பார்த்தாலே அந்த மனசு வேற மாதிரி ஆயிடுறாரு. அது இயல்பாவே அவருக்கு இருக்கு. அது வந்து அது மேனுஃபேக்சரிங் மாதிரி அவருக்கு வந்து அது இயல்பாவே குழந்தைகளை பார்த்தா அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக். அதனாலதான் பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரசியலுக்காக, ஓட்டு வங்கிக்காக ஒரு நிறைய பேர் சொல்லலாம். அதாவது குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி அப்படி சொல்லி ஓட்ட வாங்கிட்டாரு அப்படின்னு. அது இயல்பாவே அவருக்கு அந்த குழந்தைகள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி பிரியம் இருக்கு. அது வந்து இயல்பாவே அவருக்கு இருக்கு. அதனாலதான் அது இயல்பா வருது. சோ எனக்கு இந்த வீடியோ காலையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ராணுவீரருடைய மகனை தூக்கி கொஞ்சி அவர் மடியில உட்கார வச்சு அந்த முதலமைச்சர் நாட்களில் உட்கார்ந்தது பாத்தீங்கன்னா அந்த ராணுவ வீரர் கொடுத்த ஒரு உரிய ஒரு அங்கீகாரமா நான் பாக்குறேன். சோ இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மேஜர் முகுந்த் வரராஜன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணையும் பாத்தீங்கன்னா அவர் நடிகரா இருக்கும்போது, ஹீரோவா இருக்கும்போது கூப்பிட்டு சிறப்பிச்சிருந்தார். நம்ம பார்த்திருப்போம். இந்த பொண்ணுலாம் இப்ப பெரிய பொண்ணாயிட்டு. சோ இப்ப இன்னொரு விஷயம் கூடுதலா இவங்களுடைய ஆட்சியில என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய பேரை ஒரு இடத்துக்கே வச்சிருக்காங்க. சென்னையில ஒரு இடத்துக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற பேரை சூட்டிருக்காங்க. அதுவும் பெரிய விஷயம். யார் யார் பேரெல்லாம வைக்கும் போது ஒரு ராணுவருடைய பேரை வைக்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு முதலமைச்சர் விஜய் மேல மரியாதை இன்னும் கூடுதலா வருது. அவரை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம ரசிச்சுட்டே இருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா பிரக்ஞானந்தா தெரியும்ல, செஸ்ல நம்பர் 1 இப்ப அவர் தான். இவர் வந்து இப்போ நார்வேல போயிட்டு லேட்டஸ்டா ஜெயிச்சுட்டு வந்தார்ல, வந்த உடனே அவரை கூப்பிட்டு இதே மாதிரி கௌரவிக்கும் போது அவர் கூட நான் விளையாடணும், செஸ் போட கொண்டாந்து சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா இருந்துச்சு. சும்மா இல்லைங்க, நிஜமாவே விளையாண்டாருங்க, நல்லா விளையாட தெரியுது. ஆனா பிரகனந்தா பிரியா இல்ல, உடனே ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் சொல்றேன், சோ அந்த இளைஞர்கள் அந்த குழந்தைகள் கூட அவரோட அந்த இணைப்பு இருக்குல்ல, அது இமோஷனல் பாண்டிங். சோ இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு தோணுது,
என்னையா இவன் ஒரு நேரம் தூக்கி பிடிச்சு கொண்டாடி பேசுறான், இன்னொரு நேரம் எதிர்த்தரப்புல உட்காந்து பேசுறான், என்னதான் பிரச்சனை? ஒரே நிலைப்பாட்டா இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு திடீர்னு விஜய் தூக்கி பிடிச்சு பேசுறீங்க, இல்லைன்னா ஒரு நேரம் கட்சிக்காரர்கள் எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போறதும் பார்க்க முடியுது. ஒன்னு புரிஞ்சுடுங்க, எப்படி விஜயவலுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கோ அதே மாதிரி இது நம்ம இந்த பொல்லாதனுடைய கேரக்டர். என் மனசுல உண்மையிலே சந்தோஷமா நான் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நான் உண்மையிலே அதை மனசார பாராட்டிடுவேன். அதே மாதிரி விமர்சனம் வைக்கிறேன்னு தோணிட்டுனா யாரையும் இப்படிலாம் பார்க்க மாட்டேன். என்னுடைய விமர்சனத்தை டேரக்டாக வச்சிருவேன். அதான் தப்பு இல்லாத ஓகேவா. இப்போ கூட ஒரு விஷயத்த நான் விமர்சனம் பண்ண போறேன், அதுக்காக தான் முன்னாடி சொல்லிக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஆதவர்ஜனுடைய ஸ்பீச் லேட்டஸ்டா நான் பாக்குறேன். அவர் சில இடங்கள்ல நல்லா தான் பேசுறாரு, ஆனா எல்லா இடையிலையும் போற போக்குல ஒரு சொடக்கு பாலம் வேற போட்டு போயிடுறாரு. அதாவது நல்ல ஒண்ணு புரிஞ்சுடுங்க, தேவாக்காங்கிறது தனித்தன்மையான ஒரு கட்சி. அதை நீங்க பாத்தீங்கன்னா மட்டப்படுத்துற மாதிரியே பேசுறீங்க. அதை எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்குள்ள இருக்கவங்க அமைதியா போகலாம், ஆனா நாம அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும்போது தேவாக்காவுடைய தாய் கழகமே அதிமுக தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. அப்பவே நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அப்ப தந்தை கழகம் திமுகவா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ நேற்று மதுராந்தகத்தில் நடந்திருக்கிற அதுல பேசுறாரு, செங்கோட்டையன் பேசும்போது அதாவது அதிமுக மூழ்கிட்டு இருக்கு கடல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமியால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவரு பேசும்போதுல அண்ணன் செங்கோட்டையன் நீங்க கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்கண்ணே, அதை எப்படின்னா அதிமுக மூழ்கலண்ணே, எடப்பாடி பழனிசாமி தானே மூழ்கிறாரு, அதிமுகவும் தேவக்கவும் ஒண்ணுனே நாம அப்படின்னு. நான் கேட்கிறேன், எப்படியா ஒன்னாகும்? அந்த கட்சியில இங்க வந்துட்டாங்கன்னா தேவக்கவும் அதிமுகவும் ஒன்னா? என்ன லூஸ் டாக் விடுறீங்க? அது மட்டும் இல்ல, இன்னொரு பயங்கரமான ஒரு லூஸ் டாக் விடுறாரு. என்ன கேட்டீங்கன்னா, திருமாவளவர்கள் நேத்து ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு, அது பயங்கர ஒரு சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு இவரு பதில் கொடுக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நாங்க தமிழை வச்சு காலத்துல அமைச்சரவையில இருக்கிறதுனாலயே நாங்க அந்த கூட்டணியில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க எப்ப வேணாலும் இந்த அமைச்சிருந்து வெளியே வரலாம் நாங்க நினைச்சா. ஏன்னா எங்களுக்கு வந்தது கிடையாது. அதாவது அவங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு எங்கிட்ட ஆதரவு கேட்டாங்க, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம். அதுக்கு ஒரு ரிவார்டா நீங்க அமைச்சர்களை பங்கேற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்தாங்க. அதை நாங்க ஏத்துக்கிட்டோம். அவ்வளவு தவிர நாங்க அமைச்சர்களை பங்கேற்றிருக்கிறதுனாலயே நாங்க அந்த கூட்டணியில் தொடரோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. புரியுது இல்ல? நாங்க எப்ப வேணாலும் அந்த அமைச்சிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு. இத பார்க்கும் போது எத்தனை பேருக்கு இந்த ஆள் என்னையா பேசுறாரு அப்படின்னு தோணிச்சா தோணலையா? அதாவது உழுக்கு ஆசை விஜய் ஆசை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவங்க அமைச்சரவை பங்கேற்றாச்சா, ஆனா அந்த கூட்டணியில இவங்க இல்லையா. எப்ப வேணாலும் அமைச்சர் வெளியே வந்தாலும் வருவாங்களாம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, திமுக இருக்குல்ல, அவங்க கிட்டையும் இவங்க அந்த சைடுல உறவாடிட்டே இருக்கணுமா. அதே நேரத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும், இப்போ ஒருவேளை சப்போஸ் அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்துட்டுனா அப்ப நம்ம அங்கேயும் ஓட்டணும்ல. சோ இப்படி இங்கேயும் ஒரு இங்க ஒரு முட்டு கொடுத்து வச்சுக்கிடுவோம், சோ அதுக்கு இங்கே ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு இருக்காரு. கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு கட்சியோட தலைவர்களுக்கு அவங்க அனுபவிக்காத விஷயத்தை அவங்க எட்டாத உயரத்தை அவங்களுக்கு அடுத்தபடியா உள்ளவங்க எட்டு முதல்ல அது பிடிக்காது. இதுவரைக்கும் திருமாவளவன் அமைச்சரை பதவியில் உட்கார்றது கிடையாது, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்படல. சோ இப்போ அவருக்கு அடுத்தபடியா உள்ள வன்னியரசு அவருக்கு அது கிடைச்சிருச்சுல, அது கொஞ்சம் ஒரு ஈகோ வேற இவருக்கு வருது. சோ அதனால பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் அமைச்சர் வெளியே வந்தாலும் வரலாம் அப்படிங்கறத போட்டு வைக்கிறாரு. சோ இது ஒரு பக்கம் அவர் பேச சொல்லுங்களேன், அவர் மாறி மாறி உருட்டுறாரு. 2 பக்கம் மாறி மாறி அவர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜயவர்ல விமர்சிக்காத விமர்சனமா, சோ அப்படி பேசிட்டு இப்போ ஜெயிச்சு கொண்டு போய் ஒட்டிக்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம யாருக்கிடையே ஆல்ரெடி பேசியாச்சு. இப்போ அவர் இந்த பேசியிருக்காருல்ல, அதாவது நாங்க எப்ப வேணாலும் அமைச்சிருந்து வெளியே வந்தாலும் வருவோம், எங்களுக்குலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, நாங்க அந்த கூட்டணிலாம் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இதுக்குதான் ஆதவர்ஜனா ஒரு மாவட்டம் விட்டு, அதாவது நேத்து கூட அண்ணன் பாத்தீங்கன்னா இப்படி பேசியிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் மதியமா அண்ணன் பேசினேன், அப்புறம் நைட்டும் பேசினேன். அதாவது அண்ணன் பாத்தீங்கன்னா திமுக அவங்க தந்திரமா வைக்கக்கூடிய அந்த எதிர்வினை தான் அவர் பதிலடி கொடுத்திருக்காரு. தவிர அண்ணனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழை வச்சு கலத்தை விட்டுட்டு போனா எந்த எண்ணமும் கிடையாது. சோ திமுகவுடைய அந்த விமர்சனத்துக்கு பதிலடி தாக்கு தான் கொடுத்திருக்காரு. தவிர அண்ணன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு முட்டை ஆதவர்ஜனா கொடுக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அவர் சொன்னார்ல திருமாவளவர்கள், நாங்க எந்த நேரத்துல வேணாலும் அமைச்சிருந்து வெளியே போனாலும் போகலாம் அப்படின்னாருல, தயவு செஞ்சு போங்க அப்படியே விட்டுருங்க. உங்களாலதான் ஆதவர்ஜனாலதான் இப்ப இந்த தேவையில்லாத அந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை உள்ள கொண்டு தேவையில்லாத குத்துதே கொடையுதேன்னு இப்ப ஏக்கு தெரியுமா திருமாவளவர்கள் இப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பங்கு தான் அதிகமா இருக்கணும். இப்போ அதிமுக முழுசுமே உடஞ்சி பாதிக்கு மேற்பட்டவங்க தமிழை வச்சுக்கிறத சேர்ந்துட்டே இருக்காங்கல்ல, அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அதிமுகவுடைய சப்போர்ட் அதிகமா அப்படின்னா இந்த 2 சீட் வச்சுக்கிறவங்களுடைய சப்போர்ட் பெரும்பான்மையா தமிழை வச்சுக்கிறதுக்கு தேவைப்படாது. அப்ப இவங்களுடைய முக்கியத்துவங்கிறது அங்க இல்லாம கூட போகும். சோ அப்படிங்கும் போது நாம தான் முக்கியத்துவமா இருக்கணும். இவங்க எதுக்கு அதிமுக அப்ப நம்மளுக்கு உண்டான முக்கியத்துவம் போயிருமோ. அதாவது இவங்க எப்பவும் பில்டப் கொடுக்கலாம்ல, அதாவது பிசிகேவால தான் தமிழை வச்சுக்கலாம் ஆட்சி அமைச்சிருக்கு. எப்படி திமுக எங்களால தான் ஆட்சி அமைச்சு சொல்றாங்க, அதே மாதிரி பிசிகவும்
அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி முன்னாடி பார்த்துருப்போம். அப்படி பேசிட்டு இருந்தா தான் இவருக்கு அடுத்தாப்புல துணை முதல்வர் ஏதாவது ஒரு பதவி கொடுங்க, பதவி கொடுங்க எல்லாரும் பேச வைக்கலாம்ல, அதுக்காக ஏன் எதுக்குன்னு கேட்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும் இனிமேல், அதாவது அந்த கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனை வரணும் அப்படின்னா ஆதவர்ஜனாவால தான் வரணும், வேற யாராலையும் கிடையாது. ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் வேணும்னு தேவைப்படும் போது விடுதலை சிறுத்தை கட்சியை தான் கூப்பிடணும், இப்படி இங்க திமுக கூட்டணியோட தான் கை வைக்கணும்னு சொல்லி தேவையில்லாம ஐடியா கொடுத்து இந்த இடத்துக்கு உள்ள கூட்டு வந்ததுக்கு காரணம் அவர்தான். சோ இல்லன்னு கேட்டீங்கன்னா அதிமுக உடச்சியப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைச்சிருப்பாரு, செங்கோட்டையன் அதுக்கு பக்கபலமா இருக்காரு, பாமக இருக்கு. சோ பிரச்சனை இல்லாம கொண்டு போயிருக்கலாம் அந்த 5 வருஷத்தை. தேவையில்லாம இவங்களை உள்ள தூக்கி போட்டு யாராவது சொல்லுவாங்களா, அதாவது அமைச்சரவையே பங்கு பெற்றாச்சா, ஆனா அவங்க கூட்டணியில் இல்லையா, அந்த அமைச்சர் எப்பனாலும் வெளியே வருவாங்களாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்களா. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த காலத்தையும் நாங்க பாத்தீங்கன்னா உங்க ஆட்சி கவடத்துக்குலாம் நாங்க நாங்க காரணமா இருக்க மாட்டோம், உங்களுடைய ஆட்சியை நாங்க எப்பவும் கவிழ்க்க மாட்டோம் அப்படி வேற பேசிக்கிறது. இப்படி ஒரு விட்டு விட்டுறது, அப்படி ஒரு விட்டு விடுறது, எதையா எடுத்துக்கிறது இல்ல. நீங்க ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் எந்த காலத்துலயும் அப்படின்னா நாங்க எந்த நேரத்துல வேணாலும் அமைச்சர் வெளியே வரலாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த தேவையே கிடையாது. அது என்ன ஒரு வாக்குனா அதுல உறுதியா இருக்கணும். என்னத்த சொல்றது. ஓகே, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது, நீங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்க்க முடிய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. பாய்.